சீதா, பசிக்குது. டிஃபன் எடுத்து வை. ஆ இது வந்துட்டேம்மா. என்ன டிஃபன்? இட்லி இருக்கு, இடியாப்பமும் இருக்கு. ஆ, என்னமோ தெரியல, என் மனசெல்லாம் சின்ன தம்பி மேலேயே இருக்கு. இப்ப அவனை போய் பார்த்தா என்ன? ஆனா அதுக்கு சித்தி சம்மதிக்கணுமே. ஐஸ்வர்யாம்மா, ஐஸ்வர்யாம்மா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒன்னும் இல்ல. தயவு செஞ்சு சாப்பிட உட்காந்தா சாப்பிடுங்கம்மா. அப்படி என்னதான் யோசிப்பீங்களோ? ஒரு யோசனை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு சீதா. வேற என்னவா இருக்க முடியும்? செத்து போன சின்ன தம்பியை பத்தின யோசனையா தான் இருக்கும். நீங்க யோசிச்சு என்ன பிரயோஜனமா? செத்து போன சின்ன தம்பி திரும்ப வரவா போறாரு? சீதா, என்ன ஆச்சுங்கம்மா? நான் உண்மையை தானே சொன்னேன். நான் எதுவும் தப்பா சொல்லலையே. வாய மூடுறியா? இல்ல, உங்க நிலைமை புரியுது. உடனே மறக்க முடியாதுதான். ஆனா அத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது இல்லம்மா. வாய மூடுன்னு சொல்றேன்ல. அம்மா கோச்சுக்காதீங்கம்மா. சின்ன தம்பி மலையில இருந்து விழுந்தது, செத்தது எல்லாமே உண்மைதானே? போனது போனதுதான்னு முடிவு பண்ணிட்டு அடுத்து நடக்க போறத பத்தி யோசிங்கம்மா. மாயாமா கிட்ட சொல்லி ஒரு நல்ல பையனா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதாமா சரி. சீதா, நான் ஏன் கண்டவனையும் கல்யாணம் பண்ணிக்கணும்? என் சின்ன தம்பி உயிரோட தான் இருக்கான். இன்னொரு தடவை என் சின்ன தம்பி செத்துட்டான்னு சொன்ன உன்னை கொன்னுடுவேன்.